ஹே சொக்கே, முன்னாடி பாதிரிப்புலியூரில் அப்பர் பாடின மாதிரியே இங்கே சொக்கா உன்னையும் அதே விஷயத்தில் பாடியிருக்கார் அவர். எப்படி தெரியுமா? கருவொற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்று என் உள்ளமும் நானும் கிடந்து அலைந்து திரிந்தனா அலைந்து திரிந்து தொழிந்தே திருவொற்றி ஊரா திரு ஆலவாயா திருவாரூரா ஒரு பற்றில்லாமையும் கண்டிரங்காய் கச்சியேகம்பனே அப்படின்னு சொல்லி, சரி சொக்கநாதா இது ஒரு நிமிஷம் இரு, மீனாட்சியை பார்ப்போம். மீனாட்சி, அட உனக்கு ஏன் என் மேலே கோவம்? அங்கே போய் தனியாக முகத்தை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க. நான் கண்டுக்காம சொக்கங்கிட்டே பேசுகிறேன்னா, அவனை பற்றியே பாடுறேன்னா, அடடா உன் மேலே கவனம் இல்லாமல் இருப்பேனாடி முத்தே, மணியே, செல்ல கிளியே, சொக்கனையே எனக்கு நீதனடி காட்டின மீனாட்சி. சொக்கி, உன்கிட்ட நிறைய பேசி உன்னை போராக்கி இரிட்டேட் பண்ண வேண்டாமேன்னு என் பேச்சு தொல்லையில் இருந்து உனக்கு கொஞ்சமாக ரெஸ்ட்டு கொடுத்துட்டு இவங்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். சொக்கங்கிட்ட கொஞ்ச நேரம் இவனை தொல்லை பண்ணுவோமேன்னு தான் சீரீஸ் 1 ஃபுல்லாக ஒன்று தானே பேசி உன்கிட்ட பேசி தொந்தரவு கொடுத்தேன். அதனால உனக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு இப்போ சொக்கங்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். உனக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் அவனை கொஞ்சம் நேரம் தொந்தரவு பண்ணுவோமேன்னு தான் சொக்கனை. உங்கள் 2 பேரை தான் மாறி மாறி தொந்தரவு பண்ண முடியும். என் பேச்சை வேறு யாரு கேட்பா சொல்லு? ஆமாம், சரி கோச்சுக்காதீங்க, வா இங்கே பாரு, உனக்கு நான் என்ன வாங்கியிருக்கேன்னு. பட்டு கவுன், மிளகாய்ப்பழ கலரில் காப்பி கொட்டை ப்ரௌன் கலர் பார்டர் போட்டு உடம்பு பூராவும் குட்டி குட்டியாக ரோஜா பூக்களை தங்க ஜரிகையில் பிரிண்ட் போட்டு ஃப்ரில் வச்சு தைச்சிருக்கேன். நான் இல்லை, எனக்கு தைக்க தெரியாது, அப்படி தைச்சி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கு பொருத்தமாக கைக்கு வளையல் மேட்சிங்காக, தலைக்கு ஹேர் பேண்டு, கிளிப்பு, காதில் ஜிமிக்கி, மூக்கில் புல்லாக்கு, அப்புறம் இங்கே பாரு இதோ டுன்டடாய் சலங்க கொலுசு, விளையாட கிளி பொம்மை. ஐ இப்போதான் முகத்தில் சிரிப்பு வருது மீனாட்சிக்கு. சிரிக்கும்போது எப்படி இருக்க தெரியுமா? மை வைத்து உன் அழகிய மீன் போன்ற கண்களும் சிரிக்கிறது மீனாட்சி. கன்னத்தில் குழி. இங்கே வா, இதெல்லாம் உனக்கு நான் போட்டு விட்றேன். இந்த கொலுசு போட்டு நீ நடந்து வந்தால் எப்படி இருக்கு தெரியுமா? பாத கொலுசு பாட்டு பாடி வரும் மீனாட்சி. இந்த கொலுசை போட்டு நீ நடந்து வந்தால் அப்படி இருக்கும். சித்தாட போட்ட சின்ன மணி தேரு, சில்லென்ன பூத்த செவ்வரளி பூவு, செப்பால செஞ்சு வச்ச அம்மன் சேலதான் நீதான் மீனாட்சி. மனோடு மீனி 2 மை விழியோ கூட்டி வரும் நீதான் மீனாட்சி. பொன்னாக ஜொலிக்கும் பெண் பாவை அழகு, ஒன்னாக கலந்த 300 நிலவு, பொட்டோடு பூவும் கொண்டு தாவும் மயில்தான் நீதான். கிளி நீதான், குயில் நீதான், மயில் எல்லாமே நீதான். மயில் போல பொண்ணு ஒன்று, கிளி போல பேச்சு ஒன்று. முன்னமே உனக்கு பாடினேன் மீனாட்சி, அதுதான். செஞ்சாந்து குழம்பெடுத்து தீட்டி வைத்த
சித்திரமே. அப்படி இருக்க நீ சித்திரம் மாதிரி இருக்க மீனாட்சி. தென்பாண்டி கடல் குளித்து கொண்டு வந்த முத்தினமே. நீதான் தொட்டாலும் கை மணக்கும் தென்பழனி சந்தனமே. இவ்வளோ கம கம கமன் வாசனை உன்கிட்ட. நீ போட்டுட்டு இருக்கிற பூனால உனக்கு வாசனை இல்லை, நீயே வாசனை உள்ளவதான் மீனாட்சி. பெண்ணாக பிறந்த பல்லாக்கு நீயோ, இரேழு உலகில் ஈடாக யாரோ, நெஞ்சோடு கூடு கட்டி கூவும் குயிலோ. வா, இந்த கொலுசெல்லாம் போட்டுட்டு இதெல்லாம் போட்டுட்டு இப்போ பாரு ஜம்முன்னு இருக்க நீ. பொன் வைரம் மாணிக்கம்னு எவ்வளவு அள்ளி அள்ளி போட்டு அலங்காரம் பண்ணாலும் போதாது மீனம்மா. இந்த சொக்கநாயகியின் அழகுல தான் நீ மயங்கினியோ சொக்கநாதா. இந்த சுந்தரமான ஈஸ்வரனின் வசீகரிக்கும் குமிழ் சிரிப்புல தான் நீ மயங்கினியோ சொக்கநாயகி மீனாட்சி. எது எப்படியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இதை நேரில் பார்க்கவும் சிந்தனையில் பார்க்கவும் இந்த காட்சி ஆனந்தமாக சுகமாக இனிமையாக உங்கள் 2 பேரையும் எனக்குள்ள பரிபூர்ணமாக பரப்பி நிரப்பிடுது. சொக்கே நின்றாள் துணை.